இவர் மட்டும்தான் ரொம்ப ஃப்ரீயாகிற அரசியல்வாதி. இன்றைக்கி கோயிலில் சாமி உள்ளே போயிடுச்சுன்னா அதோட அமாவாசைக்கு தான் வெளியே வரும், அது அடுத்த பௌர்ணமிக்கு வரும். இந்த மாதிரி தான். அதனால் இப்போ சாமி அன்றைக்கி வருது, அட்டென்ஷன் அப்படின்னு செட் பண்ணி மலையில் போய் நில்லு, அங்கே போய் நில்லு, சாப்பிடக்கூடாது, ஒன்றுக்கு வந்தால் ஒன்றுக்கு போகக்கூடாது, அது இது தண்ணி குடிக்கக்கூடாது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் பாதுகாப்பு தான். யார்கிட்டருந்து யாரை பாதுகாப்பு போகிறீங்க? நிர்வாகிகிட்டேருந்து தலைவர். இது ஒரு கட்சியா? எம்ஜிஆரோட இவர் எம்ஜிஆர்லாம் அசால்ட்டாக மக்கள் கூட்டத்தில் போவார், தொண்டர் கூட்டத்தில் போவார், ஒன்றும் பண்ண மாட்டாராம். நான் போடுறாங்களா மாலை, அதை கழட்டிட்டு அந்த பூவை இது பண்ணிட்டு அந்த நார் இதில் அதை வச்சு வரோம் வழி விடு இப்படின்னு பண்ண வரோம். தலைவரே நம்மளை அடிக்கிறாரா, அப்படியே ஒதுங்கு அப்படின்ட்டு அவரை இது பண்ணிட்டு போயிடுவாராம். பொம்பளை பிள்ளைங்களை கூட்டு போகிற மாதிரி இப்படி பொம்பளை பிள்ளைங்க கூட இப்போ தைரியமாக வாடா என்னடா நவுறா அப்படின்ட்டு போதுங்க. இவருக்கு நம்ம இப்படிலாம் கூட்டு போகிறாங்க. முதல்ல தலைவன் நிற்கணும், நேரா நெல் நார் வழி விடு. சீமானு இவங்கெல்லாம் சில பேர் பண்ணுவாங்க, ஒதுங்கு நெல் ஓரமானு அப்படின்னு போகணும். அப்போ தான் அவனும் மதித்து ஓரம் நிற்பான். முதல்வர் பேசும்போது நாங்கள் இந்த மாதிரி 12% வாக்கில் ஜெயிப்போம், போன முறை 3% ஜெயித்தோம், இந்த முறை 12% ஜெயிப்போம் அப்படின்னு கான்ஃபிடண்டாக சொல்லியிருக்காரு. நாங்கள் சொன்ன விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. 42% வச்சுருக்காங்க தாவேகா, அடுத்த மாதம் 52ன்னு வாங்க. ஏன் எதுக்கு நம்ம கேட்க முடியுமா? சில இதெல்லாம் கடந்து போயிடணும் கம்முன்னு. சிறுபான்மை வாக்குகள் பெரும்பாலும் விஜய்கிட்ட போகுது. போன தடவை ஒரு 45ல் ஒரு 6% விஜய் ரசிகர்கள் ஓட்டு இருக்கும், அதுவும் விஜய் எடுத்துக்குவார். அப்போ 12%, 45, 33 ஆகிடும். அதுக்கு பிறகு பெண்கள் வாக்கு, பட்டியலின வாக்கு, ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்கு, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன கதி ஆவீங்கன்னு தெரியாது. இதில் 12% வித்தியாசம். சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். திரு விஜய் அவர்களையும் சீமானையும் கம்பேர் பண்ணி சோஷியல் மீடியா சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சில சென்னையில் அவங்க நிர்வாகிகள் தாக்கப்படுறதுக்கு விஜய் அவர்கள் போல, அதே சமயம் வள்ளூர் கோட்டத்தில் ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு திரு சீமான் அவர்கள் நேரடியாக போய் ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. அவரை கைதும் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு மக்களுக்கான தலைவன், இது வச்சு கம்பேரிசன் மாதிரி பண்ணப்படுது சார். எப்படி பார்க்குறீங்க? அது என்ன சீமான் மட்டும், எல்லாரும் தான் பண்ணுறாங்க, எல்லாரும் வெளியில் போய் போராடுறாங்க. அதே வள்ளூர் கோட்டத்தில் ஒரு தடவை அண்ணாமலை உக்காந்தார், நடு ரோட்டில் உட்காந்து பெரிய பிரச்சனையை அந்த ஜேசியை மாற்றி விட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருமே மக்கள் பிரச்சனைக்கு உட்காரோம். இதே முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எல்லா போராட்டங்களுக்கும் போடுறதுக்கு அவரே போய் உட்காந்துக்குவார். அதே மாதிரி ஒரு அதிமுகவினர், அதனால் எல்லாருமே போராட்டத்தில் கலந்துக்கிறார். அதுதான் அரசியல்வாதி. டெய்லி வந்துச்சா காலைல ஏதாவது ஒன்று இருக்கும், கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்கும், கர்மாந்திரத்துக்கு போக வேண்டியது இருக்கும், காது குத்துக்கு போக வேண்டியது இருக்கும், ஆர்ப்பாட்டத்துக்கு போக வேண்டியிருக்கும், போராட்டத்துக்கு போக வேண்டியிருக்கும், யாரையாவது சந்திக்க வேண்டியிருக்கும், ஏதாவது ஒன்று இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நேரம் அவங்க கையில் இருக்காது. இங்கே போகணும், அங்கே வரணும், நைட்டு அங்கே போனால் நாளைக்கு அந்த ஊரில் இருக்கணும், இன்னொரு நாள் இந்த ஊரில் இருக்கணும். அவங்க டேட் என்னன்னு தெரியாது, ஏதாவது ஒன்று யாருக்கா டேட்டு கொடுத்துருப்பாங்க அது இதுன்னு. இவர் மட்டும்தான் ரொம்ப ஃப்ரீயாகிற அரசியல்வாதி. இன்றைக்கி கோயிலில் சாமி உள்ளே போயிடுச்சுன்னா அதோட அமாவாசைக்கு தான் வெளியே வரும், அது அடுத்த பௌர்ணமிக்கு வரும். இந்த மாதிரி தான். அதனால் இப்போ சாமி என்னைக்கு வருது? மக்கள் சந்திப்பு, நிர்வாகிகள் சந்திப்பு. மக்கள் சந்திப்பா? நிர்வாகிகள் சந்திப்பு சொல்லுங்கள். இல்லை 5000 பேருக்கு தான் அனுமதி அப்படின்ற மாதிரி. 5000 பேரும் யார்? நிர்வாகிகள் தான். பொதுமக்களுக்கு அனுமதி இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க சார். அப்புறம் என்ன? சரி, நிர்வாகிகள் சந்திப்பு சார். அதுக்கு என்ன பண்ணுறாங்க? அட்டென்ஷன் அப்படின்னு செட் பண்ணி மலையில் போய் நில்லு, 6 மணி அங்கே போய் நில்லு, சாப்பிடக்கூடாது, ஒன்றுக்கு வந்தால் ஒன்றுக்கு போகக்கூடாது, அது இது தண்ணி குடிக்கக்கூடாது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் பாதுகாப்பு தான். யார்கிட்டருந்து யாரை பாதுகாப்பு போகிறீங்க? நிர்வாகிகிட்டேருந்து தலைவர் சார். இது ஒரு கட்சியா? மலை மேலேருந்து தான் வருவாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும்னா வேற சொல்லியிருக்காரு சார். என்ன இது? இந்த படம், இந்த ஷோலே பழைய படம்லாம், அந்த கருணான்னு ஒரு டைரக்டர் இருந்தார், அந்த படத்தில் இந்த குதிரைலாம் ஓட்டுவாங்க, இந்த ஜாங்கோ ஸ்டைலில், அந்த மாதிரிலாம் இருக்குது. மலை மேலே இருந்து துப்பாக்கிலாம் வச்சு நிற்கணும், இன்னும் ஸ்னைப்பர் லெவலுக்கு போயிடுவாங்க போல். மிலிட்ரியிலேருந்து ஒருத்தர் 2 பேர் 3 நாள் ஐபிஎஸ் அதிகாரிலாம், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிலாம் போட்டு ட்ரைனிங்னு சொன்னாங்களா, அதெல்லாம் என்ன ஆச்சு? தொண்டர் படையெல்லாம் என்ன ஆச்சு? எல்லாம் சொல்லுவாங்க, அதோட அவ்வளோதான். அவர் 2 நாள் அவர் கூப்பிட்டு மாலைலாம் போட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க, 3ஆவது நாள் விட்டுட்டுருப்பாங்க. அவரும் வந்து பார்த்துருப்பாரு. 4ஆவது நாள் வந்தோடனே அதே பூட்டின கேட்டு என்னான் இருப்பான் உள்ளே அந்த ஹிந்தியில், கேவா நான் தான்டா போலீஸ் அதிகாரி, முன்னாள் போலீஸ் அதிகாரின்னு, ஜாவ் அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? ஆல்ரெடி அவருக்கு ஐபிரிவு பாதுகாப்பு இருக்குது, மாநில அரசும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த தொண்டர் படை? ஒய் பிரிவு இருக்குது. இவர் துபாயிலேருந்து கூட்டு வந்த ஒரு டீம் இருக்குது, கூட ஒருத்தர் சுற்று வரல, அவர்லாம் துபாய் பவுன்சர். அப்புறம் துப்பாக்கியோட கூடிய இது இருக்குது. அது இல்லாமல் வேறு என்ன சொன்னீங்க? மாநில அரசும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, போலீஸு. இது போக கட்சிக்காரங்கிட்ட இவரை பாதுகாக்கிறது இவ்வளோ பயந்துன்னு என்ன எதுக்கு சேவை செய்ய வர்றீங்க? கம்முன்னு இருக்கலாமா? இவரோட எம்ஜிஆரோட இவர் எம்ஜிஆர்லாம் அசால்ட்டாக மக்கள் கூட்டத்தில் போவார், தொண்டர் கூட்டத்தில் போவார், ஒன்றும் பண்ண மாட்டாராம். நான் போடுறாங்களா மாலை, அதை கழட்டிட்டு அந்த பூவை இது பண்ணிட்டு அந்த நார் இதில் அதை வச்சு
வரோம் வழி விடு இப்படின்னு பண்ண வரோம். தலைவரே நம்மளை அடிக்கிறாரா, அப்படியே ஒதுங்க அப்படின்ட்டு அவரை இது பண்ணிட்டு போயிடுவாராம். அந்த வேலையெல்லாம் பண்ணுவார் எம்ஜிஆர் அப்படின்னாங்க. இனிமே பயந்து போய் இந்த பொம்பளை பிள்ளைங்களை கூட்டு போகிற மாதிரி இப்படி பொம்பளை பிள்ளைங்க கூட இப்போ தைரியமாக வாடா என்னடா நவுறா அப்படின்ட்டு போதுங்க. இவருக்கு நம்ம இப்படிலாம் கூப்பிட்டு போகிறாங்க. முதல்ல தலைவன் நிற்கணும், நேரா நெல் வழி விடு. சீமானு இவங்கெல்லாம் சில பேர் பண்ணுவாங்க, ஒதுங்க நெல் ஓரமாக நெல் அப்படின்னு போகணும். அப்போ தான் அவனும் மதித்து ஓரம் நிற்பான். இவர் அதில் கூட நடிப்பு தான், சினிமா நடிக்கிற மாதிரி இப்படி இதெல்லாம் என்ன, எப்போ தான் செயற்கையை விட்டு சாதாரண நிலைக்கு வருவீங்க? சில பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான், எப்போவுமே செயற்கையாகவே இருப்பான். நிற்கும் போது நடக்கும்போது பேசும்போதெல்லாம் செயற்கைத்தனம் இருந்துன்னே இருக்கும். அந்த மாதிரி தான் இவர் பொது வெளியில் செயற்கைத்தனத்தை விட்டு முதல்ல வெளியே வரணும். நடிகர்ன்றதை மறந்துடணும். அப்புறம் அரசியல்வாதி என்ன செய்வான்றதை பார்க்கணும். இது எதுவுமே இல்லை, ஆசை மட்டும் இருக்குது முதலமைச்சர் ஆயிடணும்னு. என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு துறை ஊழியர்கள்லாம் வந்து போராடுறாங்க, போக்குவரத்து வந்து பேருந்துகள் வந்து தரமாக இல்லை, ஏதோ ஒரு ஊர்லலாம் வந்து பள்ளி மாணவர்களை வந்து தள்ள விடுறாங்க அரசு பேருந்து. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது முதல்வர் பேசும்போது நாங்கள் இந்த மாதிரி 12% வாக்கில் வந்து ஜெயிப்போம், போன முறை 3% ஜெயித்தோம், இந்த முறை வந்து 12% ஜெயிப்போம் அப்படின்னு வந்து கான்ஃபிடண்டாக சொல்லியிருக்காரு. நாங்கள் சொன்ன விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சார். நம்பிக்கை தான் வாழ்க்கை. 42% வச்சுருக்காங்க யார்? தாவேகா. அடுத்த மாதம் 52ன்னுவாங்க. ஏன் எதுக்கு நம்ம கேட்க முடியுமா? சில இதெல்லாம் கடந்து போயிடணும் கம்முன்னு. அந்த மாதிரி இதையும் கடந்து தான் போகணும். இவங்க செஞ்சதெல்லாம் சொல்லி என்ன பண்ணோம்? பைக்கை ஏறி உட்காந்து ஓட்டினேன் சார், இங்கே எப்படி பண்ணேன் சார், ரேம்ப் வாக் போனோம் சார் தான் சொல்ல, வேறு என்ன சொல்ல முடியும்? அதிகபட்சம் இவங்க சாதனை என்னன்னு கேளுங்களேன், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம். வேறு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் எதுவும் பெருசாக இது இருக்காது. கரண்ட் பில்லை ஏற்றுனதுலேருந்து விலைவாசி உயர்லேருந்து பல விஷயங்கள் மக்களை பாதிக்கிற விஷயங்கள் தான். அதனால் அவர் நம்பிக்கை 12% அதுன்னு. முதல்ல கூட்டணி கட்சியெல்லாம் சரி பண்ணுங்க, இல்லாட்டி இருக்கிற பர்சன்டேஜும் கீழே போயிடும். கூட்டணி கட்சிகளை சரி பண்ணாமல் தேர்தலுக்கு போனால் என்ன ஆகும்? வேலை செய்யறதுலேருந்து பல விஷயங்கள் முடங்கும். அதனால் அந்த இருக்கிற ஜெயிச்ச 45% கிடைச்சாலும் பெரிய விஷயம் வரும். ஆனால் விஜய் பாதி உருவ போகிறாரு. சிறுபான்மை வாக்குகள் பெரும்பாலும் விஜய்கிட்ட போகுது. போன தடவை இவர் 45ல் ஒரு 6% விஜய் ரசிகர்கள் ஓட்டு இருக்கும், அதுவும் விஜய் எடுத்துக்குவார். அப்போது 12% 45 33 ஆகிடும். அதுக்கு பிறகு பெண்கள் வாக்கு, பட்டியலின வாக்கு, ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்கு, இந்த மாதிரிலாம் விழுந்ததுன்னா உங்களுக்கு என்ன கதி ஆவீங்கன்னு தெரியாது. இதில் 12% வித்தியாசமாக தலைவரை போய் சொல்லுங்கள் தலைவரை நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஒரு பக்கம் கூட்டணிக்கான குழப்பங்கள் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ளே வந்து பல குழப்பங்கள் வந்து போயிட்டுருக்கிறதா சொல்கிறாங்க சார். கனிமொழி அவர்கள் வந்து அந்த தூத்துக்குடி தென்மண்டலுக்கு வந்து பொறுப்பாளராக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் திரு சபரீசன் தலைமையிலும் அங்கே ஒரு குழு போட்டு கனிமொழிக்கு எதிராக வந்து சில கருத்துக்கள் வந்து கேட்கப்படுவதாகவும் நிர்வாகிகிட்ட சந்திப்பு நடத்தப்படுறதாகவும் வந்து தகவல்கள் வெளியிருக்கு. அந்த உட்கட்சி பூசல் எப்படி சார்? குழு போடல, தனியாக இவங்க தான் அந்த மண்டல பொறுப்பாளர், தென்மண்டல பொறுப்பாளர். இவங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் போய் உட்காந்து ஒரு கூட்டம் நடத்துறாரு. இவர் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்காரு? அதான் சார், பொறுப்பாளர்னு ஒருத்தர் போட்டிங்க, அப்போ இன்னொருத்தர் பண்ணுறாருன்னா அப்போ அவரே ஏதாவது பொறுப்பாளர் இல்லை ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, அவர் கட்சிக்கு அவருக்கு என்ன சம்மந்தம்? அப்போ இந்த மாதிரி ஏற்பாடு நடக்கும்போது வெளிப்படையாக ஃபோட்டோ உட்பட வந்திருக்கு. இது எல்லாமே கனிமொழிக்கு, ஒருவேளை கனிமொழி கொஞ்சம் இப்போது வேறு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வராங்க, ஒருவேளை அவங்கள டம்மி படுத்தணும்னு பண்ணுறாங்களான்னு தெரில. இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, இளைஞரணி ஆட்கள் அதிகமாக சீட்டு கேட்பாங்க. இவர் மருமகனுடைய அந்த டீம் ஒரு தனியாக இறங்கும், கனிமொழி சைடு இறங்கும். இவர் கோஷ்டியே இல்லாதவர் யாருன்னா முதல்வர் ஸ்டாலின் தான் இருப்பார். அந்நியார் மட்டும்தான் அவங்க கோஷ்டியில் இருப்பாங்க. அவங்க கூட சொல்ல முடியாது, நான் என் பையன் கோஷ்டி அப்படின்ட்டுருவாங்க. அதனால் எல்லாம் கோஷ்டி வச்சுக்கிறாங்க. சீனியர் அமைச்சர்கள் அவங்க தனியாக கோஷ்டி வச்சுருப்பாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் முட்டை போகுது. வெளியில் ஒரு பிரச்சனைனா அதை முடிச்சுட்டு நிமிரும் போது உள்ளுகிற பிரச்சனை வந்துடும். தேர்தல் இந்த தடவை நல்லாயிருக்கும், செம்ம டமாஸாக இருக்கும். இன்னொரு அதிமுக கூட்டணி எப்படி சார் இருக்குது? ஏன்னா இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி மாதிரி தெரியுது, எந்த சலசலப்பும் இல்லை, அவங்க வந்து மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க, திமுகக்கு எதிரான குறைகளை சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த கூட்டணி எப்படி சார்? இந்த கூட்டணி தாவேகா வந்து பெரிய அளவில் செயல்படாதது, ஆனாலும் அவர்கள் ஏதோ ஒரு வாக்குகளை பிரிப்பார்கள். அந்த இது திமுக கூட்டணியில் இருக்கிற குத்துவெட்டு, அது என்ன குத்துவெட்டு முடிஞ்சாலும் அது தேர்தலையும் அந்த இது எதிரொலிக்கும். இங்கே பாஜக அதிமுக இவர்கள் சீட் ஷேரிங் கிட்டத்தட்ட சாஃப்டாக போகுது. இந்த ரெண்டு பலகீனத்தை உடைய விஷயங்களை அதிமுக அறுவடை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்டிஏ அறுவடை பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அண்ணாமலை போன்றவர்கள்
ஏதாவது சலசலப்பை உண்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை உடனடியாக சரி செய்கிற வேலையும் போய்கிட்டு இருக்குது. சில பேரை இப்போ டிடிவிலாம் வந்துருக்காரு கூட்டணியில். இன்னும் சசிகலா, ஓபிஎஸ், பிரேமலதாவும் கிட்டத்தட்ட வந்துடுற மாதிரி தெரியுது. வந்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். கிருஷ்ணகிரி, அந்த ஓசூர், பர்கூர் அந்த சைடெலாம் கொஞ்சம் நல்லா இது. இந்த சைடு ரிஷிவந்தியம், கள்ளக்குறிச்சி அதெல்லாம். அப்போ அது ஒரு பலம். இது இல்லாமல் இவர் அறிவித்த 10 தேர்தல் வாக்குறுதிகள் உள்ளிட்ட பல விஷயங்களை பெரிய பிரச்சாரமாக கொண்டு போகிற ஏற்பாடு பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் தான் அதிமுகவுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத வரைக்கும் தொண்டர்கள் ஜெல் ஆயிட்டாங்களா சார் அதிமுக பாஜக? அது எங்கேயுமே பிரச்சனை இல்லையா. அது தேர்தலை ஒட்டி நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போகிறோன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த தாட்டு வந்தாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் சார் திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் சார் அதான் முட்டிகிட்டு இருக்காங்கல்ல. தொண்டர்களிடையுமே அதே மனநிலை தானே சார்? முட்டி முடிச்சு ஆமாம். திமுககாரங்க பொறுத்த வரைக்கும் வேறு யாருக்கும் நம்ம எதுக்கு மற்றவங்க விட்டு கொடுக்கணும், நம்ம ஆளுங்களே ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும்ல, அது வெளிப்படும். ஒருவேளை இந்த கூட்டணி தொடர்ந்தாலுமே தொண்டர்கள் ஒரே மனநிலையோட அந்த கூட்டணிக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. தொண்டர்கள் ஓட்டு போட்டுருவாங்க. சண்டை இருந்தால் போடாமல் விடுவாங்க. வேலை சொல்கிறேன், வேலை கட்சிக்காக இறங்கி பண்ணக்கூடிய அது கொஞ்சம் சுணக்க ஆச்சுன்னா வருது. அது தேர்தலில் எதிரொலிக்கும் தான். காங்கிரஸ் இப்போ 40 சீட்டு கட்டி நிற்கிதுன்னா அதில் 30 சீட்டை டிஎம்கே இது ஏடிஎம்கே பவராக இடத்துல கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? அப்போ இவங்களும் இறங்கி வேலையும் செய்யலைன்னா அப்போ 30 சீட்டு தோப்பாங்க, 10 தான் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி வேலையெல்லாம் டிஎம்கே செய்யும். அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது, எங்களுக்கு நல்ல தொகுதி கொடுக்கணுன்னு தான் இப்போ சண்டையை. எண்ணிக்கை மட்டும் இல்லை, தொகுதியும் சேர்த்து தான் சண்டையாகும். எல்லா கட்சியுமே, இவங்களும் சரி, பிஜேபிக்கும் அந்த எண்ணம் இருக்குது, எங்களுக்கு நல்ல தொகுதி கொடுக்கணும். அதனால் அதை நோக்கி நகரும். சார் சமீபத்தில் இந்த டிஎன்பிசியோடைய தேர்வுகள் ரத்து பண்ணியிருந்தாங்க. அது பல மாணவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொன்னாங்க. பல மாதங்களாக இதுக்காகவே படித்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாணவர்களோட மனதில் என்னவா இருக்குது சார்? அந்த தேர்வு திரும்ப எப்போ நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? சென்னையில் மட்டும்தான் கேன்சல் அப்படின்னாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஓகே, சென்னையில் தான் கேன்சல் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் சென்னையுடைய ஆட்களுடைய நிலைமை என்ன ஆகுது? டிஎன்பிஎஸ்சின்றது நீங்கள் ஆண்டுக்கு 1 லட்சம் மாணவர்கள், 1 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைனாங்க. மொத்தமே 1 லட்சம் கூட நிரப்ப முடியல 5 வருஷத்தில். இந்த லட்சத்தில் தான் டிஎன்பிஎஸ்சி இருக்குது. இதில் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்தார் பிடிஆர். அதே மாரி சில இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியோட இது இல்லாமல் டைரெக்டாக இது போடுற ஏற்பாடெலாம் இருக்குது. இந்த எக்ஸாமுன்றது சாதாரண ஒரு நடைமுறை. அதை கூட ஒழுங்காக நடத்த முடியாத அளவுக்கு லட்சணத்தில் தான் அதிகாரிகள் இருக்காங்கன்னா, யாருக்கும் முதல்வர் மேலே பயம் கிடையாது, நம்மளை கேட்பாரு பண்ணுவாருன்னு கிடையாது. இது துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன பண்ணுறாருன்னு தெரில. அப்போ இந்த மாணவருடைய எதிர்காலம் இப்போ தேர்தல் புதுசாக மறுபடியும் கொஷின் பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரணும். அது இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடியே பண்ணாங்கன்னா பரவாயில்ல. அறிவிப்பு வந்துச்சுன்னா இப்போ அதுவும் ஏதாவது ஒரு காரணத்தால் நிறுத்தப்பட்டுச்சுன்னா மற்றவங்க இன்டர்வியூ போகிறதுக்கும் தடையாக இருக்கும். சில பேருக்கு அந்த ஏஜ்லாம் பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 32 வயசுக்குள்ளே வாங்கணும், அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் மொத்தத்தில் இளைஞர்களுடைய கனவை சிதைக்கிற வேலையை தான் இவங்க பண்ணுறாங்க. அதிகாரிகளுடைய அலட்சியம், அந்த திமிர்தனம், அதை பற்றி முதல்வரும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஆளை மட்டும் மாற்றி விட்டு போயிட்டே இருக்காரு. மொத்தத்தில் அலட்சியம் தான் காரணம். எல்லாம் மேலே முதல்வருக்கு அலட்சியம் இருக்குது. அவர் அலட்சியமாக இருக்கிறதுனால அதிகாரிகளும் கவலைப்படாமல் அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்க்குறாங்க. லாஸ்ட்டில் பாதிக்கப்படுறது பொதுமக்களாக இருக்காங்க. தான் நடக்குது. தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.